ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரோட்டா சிக்கன் குருமா வேணும்னு சொல்லிட்டு சுரேம் சொல்லியிருந்தான். ஸோ அதனால் இன்றைக்கி அதை தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் அவசரத்தில் நமக்கு பரோட்டாலாம் ரெடி பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் கடையில் வாங்கிட்டு சிக்கன் குருமா வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். இந்த சிக்கன் குருமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அகனி கறி மாதிரி தெரியும். பட் ரெசிபி வேறு, டேஸ்ட்டுமே வேறு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், இன்ஷால்லா ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ குருமா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. பரோட்டாக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் லிக்யூடாக தான் வச்சுருந்தேன். அண்ட் பரோட்டாவுமே கடையில் வாங்கினது. பிள்ளைங்களுக்கு பிச்சு போட்டுட்டு அதிலேயே ஆணத்தை ஊற்றி நான் அப்படியே வச்சு விட்டுட்டேன். அண்ட் இன்றைக்கான ஸ்நாக்ஸ்க்கு வீட்டில் பண்ண ஹெல்தி லட்டு, கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்து பண்ணது. இதோட ரெசிபி இன்றைக்கி தான் லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டேக் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவி அப்படின்றனால லஞ்ச் சிம்பிளாக வேணுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ வீட்டில் பூண்டு பருப்பு பொடி இருந்தது, இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அதுதான் ரைஸில் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சேன். கூடவே ஆம்லேட் போட்டு வச்சாச்சு. பூண்டு பருப்பு பொடி வீட்டில் ட்ரை பண்ணுவேன். அந்த டைமில் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.